அரியதோர் உரையாற்றி இங்கே போட்டியிடுகின்ற நண்பர்களை எல்லாம் அறிமுகம் செய்கின்ற பணியை நான் ஆற்றிடுவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று முதல் தமிழ்நாட்டில் மிக குறிப்பாக கூட்டங்களிலே பேசுகின்ற வாய்ப்பை பெற்று அங்கெல்லாம் நம்முடைய கழக வேட்பாளர்களும் கழகத்தில் துணை பெற்றுள்ள வேறு கட்சி வேட்பாளர்களும் தோழமை கட்சியின் வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை பிரகாசமாக தெரிவதை என்னால் காண முடிந்தது. அதே ஒளிபொருந்திய நிலை கடலூரிலும் இருப்பதை நான் பார்க்கின்றேன். கடலூரில் நான் பேசுவது என்பது புதிதல்ல. என்றைக்கு கடலூர் மாவட்டம் தோன்றியதோ அந்த காலத்திலேருந்து இந்த கருணாநிதி இதுபோன்ற கூட்டங்களில் உலகெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். கடலூர் என்றாலே எனக்கு என்னுடைய அருமை நண்பர் மறைந்த இளவழியினுடைய பெயர்தான் பசுமையாக என்னுடைய உள்ளத்திலே தோன்றும். அவரை இளம் வயதில் பயிர் கொடுத்து கடலூர் மக்களும் நானும் பட்ட துன்பம் சாதாரணமானதல்ல. இன்றைக்கு அவருடைய மகன் இளப்புகழேந்தி மாணவர் அணியை கட்டி காத்து மாணவர் அணியின் சார்பிலே அவர் பல்வேறு தொண்டுகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அத்தகைய புகழேந்தியும் அவரோடு சேர்ந்துள்ள நம்முடைய கழக உடன்பிறப்புகளும் இந்த தேர்தலிலே கடலூர் மாவட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். குறிஞ்சிப்பாடியிலே தம்பி மார்கே பன்னீர்செல்வம் அவர்களும் பவகிரியிலே துறைக்கு சரவணன் அவர்களும் நெய்வேலியில் சபா ராஜேந்திரன் அவர்களும் விருத்தாசலத்தில் பாவாடை கோவிந்தசாமி அவர்களும் திட்டக்குழியில் வே கணேசன் அவர்களும் சிதம்பரத்தில் செந்தில்குமார் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் உதயசூரியன் சின்னம். காட்டுமன்னார் கோயிலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் டாக்டர் மணிரத்னம் போட்டியிடுகிறார். அவருக்கு கை சின்னம். தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சி சார்பில் தம்பி பொறுக்குவார் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு பண்ருட்டியிலே உதயசூரியன் சின்னம். இவர்களை எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு என்பதை நான் இப்பொழுது சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாட்டில் நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம். நாங்களே ஆள வேண்டும் என்று கருதுகின்றவர்கள் அல்ல நாங்கள்.
திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தலுக்காக இருக்கின்ற அரசியல் கட்சி அல்ல. நெஞ்சல்ல போனால் இது அரசியல் கட்சி மட்டும் இல்ல, ஒரு சமுதாய புரட்சி இயக்கம். சமுதாயத்திலே அடிமட்டத்திலே இருக்கிறவர்களை கைது தூக்கி விடுகின்ற பின்தங்கிய மக்களை எல்லாம் முன்னேற்றுகின்ற பாடுபடுகின்ற ஒரு பாட்டாளி இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கழகத்தை தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் சமுதாயத்திலே ஜாதி வேற்றுமை, ஜாதி கொடுமை இவைகளெல்லாம் நீங்கி எல்லோரும் சமம் என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்லாண்டு காலமாக பாடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அதை இடையிடையே அதனை தலையிட்டு அவர்களுடைய கொள்கைகளுக்கு, பெரியாருடைய எண்ணங்களுக்கு, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கருத்துக்களுக்கு மாறாக ஏதேதோ நாட்டில் நடைபெறுகிறது. என்னென்னமோ செய்கிறார்கள். நான் வருகிற வழியிலே கேள்விப்பட்டேன். என்னுடைய நண்பர்களும் சொன்னார்கள், மாலையிலே வந்த பத்திரிகைகளையும் பார்த்தேன். இன்றைக்கு நாட்டிலே கொள்ளை அடிப்பவர்கள், திருடுபவர்கள், வஞ்சகம் செய்பவர்கள், பணம் சம்பாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் நிரம்பி விட்டார்கள். அவர்களை எல்லாம் வீழ்த்தி ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாடுபடுகிறது. இது ஒரு அரசியல் இயக்கம் மாத்திரம் அல்ல, சமுதாய இயக்கம் கூட. நாங்கள் இந்த நாட்டில் ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது, மத பாக்கியங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது, எல்லோரும் சமம் என்ற அந்த நிலையில் பாடுபட்டு வருகின்றோம். அதற்கு மாறாக எது நடந்தாலும் அவர்கள் எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் இன்றைக்கு பணியாற்றுகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு பொதுமக்களாக இருங்கள், திராவிட மக்களாக இருங்கள், தமிழ் மக்களாக நீங்கள் எங்களுடைய கைகளை பலப்படுத்த துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் தேர்தலிலே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க மாத்திரமல்ல, அதன் மூலம் எங்களை பலப்படுத்துங்கள். நாங்கள் பலப்பட்டால் தமிழ்நாட்டிலே உள்ள ஜாதி பேதங்களை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அகற்ற எங்களால் முடியும். அதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்கிறதான் நாங்கள் பாடுபட்டு வருகின்றோம், பணியாற்றி வருகின்றோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீங்கள் எங்களெல்லாம் உங்களுடைய சகோதரர்களாக கருதி, உடன்பிறப்புகளாக கருதி எங்களை கைவிடாமல் எங்களுக்கு என்றென்றும் தொடர்ந்தால் துணைகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதான் கடலூருக்கு வந்திருக்கின்றேன். கடலூரில் எவ்வளவு நாசகாரங்கள் நிறைவேற்ற, வெள்ளத்தால் எந்த அளவுக்கு எங்களெல்லாம் பாதிக்கப்பட்டீர்கள், எந்த அளவுக்கு கடலூர் மக்களுக்கு எதிர்த்தவர்களாக இன்று புலம்பினார்கள். அந்த நேரத்திலே ஆளுகின்ற பொறுப்பிலே உள்ளவர்கள், முதலமைச்சர்கள் உங்களை வந்து பார்த்தார்களா? உங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தார்களா? உங்களுடைய கண்ணீரை துடைக்க கை நீட்டினார்களா? அவர்கள் கை நீட்டியதெல்லாம், அவர்கள் கல்லூரி வழியாக பேசியதெல்லாம் மேலும் மேலும் சம்பாதிக்க
பணம் தரட்ட இந்த காரியங்களை எல்லாம் பார்த்தார்கள். ஆனால் நாங்கள் உங்களோடு தோழர்களாக நின்று எந்த நேரத்திலும் ஏழை எளிய மக்கள், சாதாரண சாமானிய மக்கள் அவர்கள்தான் எங்களுக்கு தோழர்கள் என்று அந்த உணர்வோடு கொண்டிருக்கிற இயக்கத்தின் சொந்தக்காரர்கள் நாங்கள். நாங்கள் தியாகத்தை மதிப்பவர்கள். நாங்கள் இந்த நேரத்திலும் உங்களுக்காக உதவக்கூடியவர்கள். அதை மறந்து விடாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் திராவிட சமுதாயத்தினுடைய நன்மைகளுக்காக, திராவிட சமுதாயம் முன்னேறுவதற்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கம். திராவிட என்ற அந்த சொல்லே சில பேருக்கு பிடிப்பதில்லை. ஆனால் அவர்களும் திராவிடர்களால் என்பதை உணர்கின்ற காலம் விரைவிலே வருவதுதான் அந்த திராவிடர்களுக்காக பாடுபடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இந்த கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற நம்முடைய நண்பர்களை எல்லாம் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். உதயசூரியன் சின்னமானாலும் வேறு சின்னங்களானாலும் நம்முடைய தொழிலாளர் கட்சியுடைய சின்னங்களானாலும் அந்த சின்னங்களெல்லாம் வெற்றி பெற்றால்தான் எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்தை சீரோடும் சிறப்போடும் செழிப்போடும் நாம் வாழ வைக்க முடியும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கும் நாளைக்கும் நான் வெகு தூரம் சென்று தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கின்ற பொறுப்பினை இருக்கின்றேன். இந்த பொறுப்பை என்னுடைய மகன் தம்பி மு.க. ஸ்டாலின் ஓரளவு பகிர்ந்து கொண்டு நிறைவேற்றிருக்கின்றார். அப்படி நிறைவேற்றிருக்கிற ஸ்டாலினுக்கு நானும் கை கொடுக்கிறேன். நீங்களும் கை கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் வருகிற வழியில் என்னுடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டு வந்தேன். ஒரு மாலை பத்திரிகையிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்தேன். தமிழ்நாட்டிலே ஒரு 4-5 அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம். அது இது மாலை பத்திரிகையில் அப்பட்டமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு மந்திரி தன்னுடைய விளையாட்டங்களுக்காக, தன்னுடைய ஆரவாரங்களுக்காக, தன்னுடைய இன்ப துன்பங்களை பற்றி கவலைப்படாத சுகவாழ்வுக்காக என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியிருந்தது. அவருடைய பெயரை எல்லாம் பச்சையாக அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. நான் அந்த பெயரை கூட சொல்ல விரும்பவில்லை. முதலமைச்சராக, ஆக்டிங் முதலமைச்சராக பார்த்தோம். அவர் எவ்வளவு உல்லாசங்களிலே ஈடுபட்டார், அவர் எந்த அளவுக்கு பணம் சம்பாதித்தார், பணம் சம்பாதிக்கின்ற வழிவகைகளை எல்லாம் கண்டுபிடித்தார், அதை அனுபவித்தார் என்பதெல்லாம் இந்த பத்திரிகையை வெளிப்படையாக எழுதியிருக்கிறார்கள். அந்த பத்திரிகையில் என்னென்ன எழுதுவார்கள், அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ இல்லையோ, நான் அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றேன். அரசாங்கத்திலே இன்றைக்கு இருப்பவர்கள் நேர்மையாளர்களாக இருந்தால், நீதிக்கு தலைவணங்குபவர்களாக இருந்தால், அவர் நாளைக்கே அவர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுத்து சிறைச்சாலையிலே போட வேண்டிய அப்படிப்பட்டவர்கள் மந்திரிகளாக இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நம்மோடு இன்றைக்கு பழகி கொண்டிருக்கிறார்கள். சிறையில் இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதித்தோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தைரியம் உள்ளவர்களாக, நெஞ்சிழுத்தக்காரர்களாக
இருக்கின்றார்கள். அவர் மந்திரியாக இருந்தார். இன்றைக்கு ஹைடெக் மந்திரியாக இருப்பவர் எவ்வளவு கொள்ளையடித்தார் என்று அந்த விவரத்தை வருமான வரித்துறை கண்டுபிடித்து அவருடைய ரகசியங்கள் இத்தனையும் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிகின்ற அளவுக்கு பத்திரிகைகளிலே அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அறிக்கையாக வெளியிட்டால் போதுவா? அவர்கள் மீது நடவடிக்கை இருந்தாவா? அந்த நடவடிக்கையை இன்றைக்கு இருக்கின்ற அரசு எடுக்க வேண்டாமா? ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் ஒவ்வொரு கட்சியிலும் நாங்கள் ஒரு குழு போடுவோம். அந்த குழுவை கொண்டு யார் யார் என்னென்ன தவறு செய்தார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்போம் என்று மகிழ்ச்சியோடால் பேசிவிட்டால் போதுதான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அமைச்சருக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற பெண்கள் பொதுதான் என்று வெளிநாட்டில் இருக்கின்ற பெண்களை கூட அழைத்து அவர்கள் உல்லாசம் அனுபவிக்க விட்டால்தான் அந்த அமைச்சருக்கு திருப்தியாகும். அப்படி விட்டவருக்கும் திருப்தியாகும். இது நாடா அல்லது காடா என்பதை தயவு செய்து எண்ணிப்பாருங்கள். எனவே இந்த நாட்டில் இன்றைக்கு பணக்கொள்ளை பெருகி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பணக்கொள்ளை எதற்காக? இந்த தேர்தலிலே மக்களுக்கு பணத்தினை கொடுத்து வாக்குகளை வாங்குவதற்காக. உங்களுடைய கைக்கு வரப்படுகிற பணம் நாளைக்கு வந்தால் அந்த பணம் கொள்ளையடித்த பணம், அதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே கொள்ளையடித்தவர்கள் இன்னமும் கொள்ளையடிப்பதற்கு துணிந்தவர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது யாரும் இதுவரையிலே எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்க அஞ்சுகின்றார்கள். காரணம், இவர்களே இந்த நடவடிக்கைக்கு உண்டாகக்கூடிய அளவுக்கு கொடிய துன்பங்களை, கொடிய குற்றங்களை இழைத்தவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே பெருந்தலைவர் காமராஜர் ஆண்டார், பக்தவச்சல ஆண்டார், அண்ணா ஆண்டார், நாங்கள் ஆண்டோம். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் லஞ்சம், நாராட்டியம் இதுதான் பெருகி இருக்கிறது. அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவர்களுக்கு மக்களை ஏமாற்றுவதை தவிர வேறு கதை எதுவும் அவர்கள் கற்றதில்லை. ஆகவே நமக்கு அகலாக கேட்க வேண்டிய காரணம் இது. இந்த காரணத்திலே இதை எப்படி அடைவதோ, இதனுடைய சக்தியை எப்படியெல்லாம் பெருக்க வேண்டும் என்பதை யோசித்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள எனக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நானும் உங்களோடு சேர்ந்து கஷ்டப்பட்டவன் தான். நானும் உங்களுக்காக பாடுபட்டவன் தான், பாடுபட்டு கொண்டிருப்பவன் தான், இன்னும் பாடுபடப் போகிறவன் தான். எனவே உங்களுக்காக பாடுபடுகிறேன், உங்களுக்காக உழைக்கிறேன், உங்களுக்காக அலுவலகம் பேசிக் கொண்டிருக்கின்ற, உங்களுக்காகவே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உங்கள் தம்பிகளிலே ஒருவன் நான் என்பதை நான் உணர்ந்தேன். உங்கள் பிள்ளைகளிலே ஒருவன் நான் என்பதை வளர்ந்து கொள்ளக்கூடாது. நான் சொல்லுவது ஏதோ பிரச்சாரத்துக்கு வந்தோம், எதையோ பேசுகிறோம் என்பதற்காக அல்ல. உணர்ச்சியோடு பேசுகிறேன், உள்ள உணர்வை வெளிக்கொண்டு கொடுக்கிறேன், என்னுடைய லாபத்தை வெளியிடுகின்றேன். இந்த நாடு வாழ வேண்டும், இந்த மக்கள் வாழ வேண்டும். என்னுடைய மக்கள்
என்றால் அனுதளவும் தம்பியே அண்ணா என்று அழைக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்கு எந்தவித துன்பங்களும் வரக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றுகின்ற பொறுப்பை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில கட்சிகள் தான் இன்றைக்கு ஏற்றிருக்கிறது. அந்த கட்சிகளிலே ஒன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தை நீங்கள் அனுப்பி திராவிடர்கள் உயர்வார்கள். திராவிடர்கள் உயர்ந்தால் திராவிட நாடு உயரும். திராவிட நாடு உயர்ந்தால் திராவிட மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும். அந்த வாழ்வு கிடைப்பதற்கு அறுபது அனுதினமும் பாடுபடுங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு கொடுங்கள் என்று நான் கேட்பதற்கு காரணம் ஓட்டு வேட்டை அல்ல. ஓட்டு வேட்டை என்று பெயரால் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் வாரி சுருட்டிக் கொண்டிருக்கின்ற சில மண்களாளர்கள், வஞ்சகர்கள், அவர்களுக்கு பாடம் கற்பிக்க நீங்கள் உங்களுடைய வெற்றி வழக்கத்தை இன்று முதலே தொடங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, எழுக உதயசூரியன், வாழ்க உதயசூரியன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை தாருங்கள், காங்கிரஸ் இயக்கத்திற்கு இந்த கூட்டணிக்கு வெற்றியை தாருங்கள், கை சின்னத்துக்கு வெற்றியை தாருங்கள், உதயசூரியனுக்கு வெற்றியை தாருங்கள் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.